ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற கண்ணங்காட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. கண்ணங்காட்ல இருந்து கன்ஹங்காட் KNH அப்படின்னு வருது. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னே நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கண்ணங்காடுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் வரைக்கும் நாம் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கிருந்து 4:45 ஓகா எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. 1 hour ட்ராவலு. செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம கேரளா கண்ணங்காட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ஜேர்னிக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் கண்ணங்காட் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. நார்த் கேரளாவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஊர் கண்ணங்காடு. காசர்கோட், கண்ணங்காட், காலிக்கட், கண்ணூர் இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். மேங்களூர்ல இருந்து காலிக்கட் போற வழியில இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஊருங்க கண்ணங்காடு. கண்ணங்காடுல நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ கண்ணங்காட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்கிங் லாட்ஸு, பெய்டு ஆட்டோஸு, ப்ரீபெய்டு ஆட்டோஸு, டாக்ஸிஸு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, செம்ம சூப்பரான பார்க்கிங் லாட் இருக்கு. ஸோ நம்ம உள்ள போனா ATVM மிஷின்ஸும் இருக்குங்க. அதுக்கப்புறம் கியூலையும் நீங்க டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ATVM மிஷின்ஸ்ல ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சுங்க கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் போறதுக்கு. இதுதான் கண்ணங்காட் ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர் அண்ட் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸுங்க. ATVM மிஷின்ஸும் இருக்கு. நாம டிக்கெட் வாங்கியாச்சு. தலைகீழ காமிக்கிறேன் பாருங்க. மக்களே, நம்ம ATVM மிஷின்ஸ்லயே டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 40 rupees டிக்கெட் சார்ஜ் கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் போறதுக்கு. இது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. ஐ திங்க் 3 பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். அந்த சைடு 2 and 3 இருக்கு. சின்ன ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா வச்சிருக்காங்க. வெயிட்டிங் ஹால்ஸ் எல்லாம் அந்த சைடு இருக்கு. பேட் AC வெயிட்டிங் ஹால் கூட இருக்குங்க. இங்க பாருங்க, பேட் AC வெயிட்டிங் ஹால் 30 rupees per hour. வெல்கம் டு கண்ணங்காட்னு போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பிக்சர்ல இருக்கிறது பேக்கல் ஃபோர்ட்டுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். பேக்கல் ஃபோர்ட் வீடியோலாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே. இது UTS ஆப்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான ஆப், IRCTC மாதிரியே. சதர்ன் ரயில்வேஸ் ஃபுல்லாவே செம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பாலக்காடு டிவிஷனுக்கு சேர்ந்த ரயில்வே ஸ்டேஷன். வே டு லிஃப்ட் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அங்க இருக்கு பாருங்க, செகண்ட் பிளாட்ஃபார்ம் போறதுக்கு. நல்லா இருக்குங்க ஸ்டேஷனு. உள்ளுக்குள்ள 1 station 1 product ஷாப் இருக்கு பாருங்க. நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 30 minutes இருக்குங்க. 4:45 வருவோம். 1 hourல கண்ணூர் போயிடுவோம். 16337 ட்ரெயின் நம்பர். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் கேரளா நேந்திரம்பழ சிப்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு, ஸ்பைசஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. IRCTC ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. காஃபி ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு. இது ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம். இங்கே பாருங்கள். ஸோ AC வெயிட்டிங் ரூம், ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. வேறு லெவல். வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க கண்ணங்காடில். ட்ரெயின் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். கோஸ்டல் சைடு, ஹில்லி ரீஜனில் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் போகணுன்னா பஸ்ஸாக தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் கேரளாவில். ஸோ தெர் ஆர் 2 கேரளாஸ், மவுண்டைன் கேரளா, கோஸ்டல் கேரளா. நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிறதெல்லாம் ஹில் கேரளா, மவுண்டைன் கேரளா.
அரேபியன் சீயோட ஒட்டி இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கேரளா. இப்போ நாம் இருக்கிறது கோஸ்டல் கேரளா. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த பேக் சைடில் ஒரு வழி இருக்குங்க. நம்ம கண்ணங்காடு பீச் போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். பீச் ஒட்டுனா அப்படி தான் வந்து ரயில்வே ட்ராக்கே இருக்கு, மேங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். மக்களே, நம்ம கண்ணங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல மில்மா பார்லர் இருக்குங்க. நம்ம ஆவின் மாதிரி இது செம்ம குவாலிட்டியா இருக்கும். இங்க ஸ்நாக்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸு, காஃபி, டீ எல்லாம் நம்ம ஆவின் மாதிரிங்க. ஸோ நாம் வந்து ஒரு இலையில வைக்கிற ஒரு அப்பம் வாங்கியிருக்கோம், ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு. ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1/2 hour இருக்குது ட்ரெயினுக்கு. மக்களே, நாம் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்திருக்கோங்க, 1 hour ஜேர்னி அப்படிங்கிறதுனால. ஸோ வாங்க நாம் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் எங்கே ஸ்லீப்பர் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போகி நிற்குமோ அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். இந்த சைட் போகணும். அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு, பேடு ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு. இங்கே மழை சீசன்னால செம்மையாக மழை பெய்யுங்க. சம்மர் சீசனில் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் வந்து பட்டையை கிளப்பும். ஸோ அதனால ஏசி வெயிட்டிங் ஹாலெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான தேவை கேரளாவில். அதுவும் கோஸ்டல் சைடு வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், நம்ம சென்னை கோஸ்டல் சைடு மாதிரியே. பேடு ஏசி வெயிட்டிங் ஹால் இங்கே இருக்குது பாருங்கள். டீ, காஃபி, கோல்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து பேடு ஏசி வெயிட்டிங் ஹால்குள்ளேயே இருக்குது. காஃபி, டீ எல்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். பர் பர்சன் ₹30. ஸோ நம்ம கடைசியில் வந்தாச்சு பிளாட்ஃபார்மில். இங்கே தான் வந்து அன்ரிசர்வ்டு போகி நிற்கும். ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் ரூம் ஃபார் லேடிஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, 3 வெயிட்டிங் ரூம் இருக்குது. ஒரு ஜென்ரல் வெயிட்டிங் ரூம், ஒரு பேடு ஏசி வெயிட்டிங் ஹால், ஒரு லேடிஸ் வெயிட்டிங் ரூம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கண்ணங்காடு ரயில்வே ஸ்டேஷனில். பேசஞ்சர்ஸ்க்கு சான்ஸே இல்லைல்ல. நார்த் கேரளா ஃபுல்லாகவே மலபார் ஏரியாவில் நிறைய முஸ்லீம் பெருமக்கள் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவங்களோட யூனிக் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். இங்கே கேரளாவில் மோப்லா முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஃபுல் ஒயிட்டில். நல்லா இருக்குல்ல மக்களே? அட்லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. 4:15க்கு வர வேண்டிய ட்ரெயின் 5 o'clock தான் வருது, 45 minutes லேட்டு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் அரைவ் ஆகுதுங்க, 16337 ஓகா எக்ஸ்பிரஸ். இன்னும் 5 minutes ஆகும்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம 16337 ஓகா எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. அட்லாஸ்ட் வந்துட்டாயா. நார்த் இந்தியாவிலிருந்து வர ட்ரெயின் ரஷ்ஷா இருக்குமா என்னன்னு தெரியல. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. கோஸ்டல் கேரளால மக்கள் நிறைய ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா நம்ம ட்ரெயின் தான் கோஸ்டல் கேரளால. ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா சிட்டிஸும் இருக்கும். காசர்கோடில் ஆரம்பிச்சு காசர்கோடு, கண்ணங்காடு, கண்ணூர், கேலிக்கட்டு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கும், கொச்சின், திருவனந்தபுரம் வரைக்கும். அதேங்கப்பா, ஃப்ரண்ட்லயே 3 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏசி கம்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஏசி, இது செகண்ட் ஏசி, B1, B2, தேர்ட் ஏசிவே காணோம். ஒரு ஸ்லீப்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரி கார் விட்டுட்டான். ஸ்லீப்பர் கோச்சஸ்ல அவ்வளவா ரஷ் இருக்கிற மாதிரி தெரியல. प्लेटफॉर्म नंबर 1 यात्रीगण गाड़ी संख्या 1 6 3 3 7
Oha என்னும் platform क्रमांक A पर आप ஐ திங்க் இது குஜராத்ல இருந்து வர ட்ரெயின் நினைக்கிறேங்க கேரளாக்கு. 16337 மக்களே நாம ஒரு வழியா ட்ரெயின் போட் பண்ணியாச்சுங்க. நல்லா ரஷ் இருக்கு. இது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். அந்த சைடு ஃபுல்லா ஸ்லீப்பர் கோச்சஸ். மக்களே ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஹால்ட். உடனே எடுத்துட்டாங்க. கண்ணங்காட்ல இருந்து கிளம்பியாச்சு. கரெக்டா 5 மணிக்கு கிளம்பி இருக்கோம். டாட் 5. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம்னு பார்க்கலாம். 1 ஹவர்னு போட்டிருந்துச்சு. மக்களே நம்ம கண்ணங்காட்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. இந்த ரூட் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகளா இருக்கும். தோப்புக்குள்ளதான் வந்து எல்லாரோட வீடும் இருக்கிற மாதிரி இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டு. கேரளால நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் டிராவல் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்படி ஒரே டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அப்படியே பச்சை கம்பளம் பிரிச்ச மாதிரி தான் இருக்கும் மொத்த ஊருமே. டவுன்ஸ், சிட்டிஸ், கிராமங்கள் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும்.
1637 ஓக்கா எக்ஸ்பிரஸ்க்கு ஹால்ட்னு பாத்தீங்கன்னா கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் போற வழியில ரெண்டே ஹால்ட் தாங்க. பையனூர் ஒரு ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். இந்த ரெண்டு ஸ்டேஷன்ல தான் நிப்பா, வேற எந்த ஸ்டேஷன்லயுமே நிக்காது. ஸோ டே டைம்ல போற ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெயின் நம்ம ஓக்கா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து டே டைம்ல டிராவல் பண்றதுக்கு இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நார்த் கேரளால இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது செருவத்தூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுங்க. இது சின்ன ஸ்டேஷன் தான், அதனால இங்க பெருசா ஹால்ட் இல்ல. பட் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து சுத்தி வந்து அவ்வளோ கிரீனிஷா இருக்கும். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற சின்ன ஸ்டேஷன்ல இருந்து பெரிய ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லா அப்கிரேடேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் தாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ட்ரெயின்ஸோட அவுட்லுக்கே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து மெகா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஸோ செருவத்தூர் தாண்டணும்னு நம்ம பார்க்குற இயற்கை அழகு பாருங்களா. நம்ம கோஸ்டல் கேரளால தான் கொஞ்சமாவது இந்த மாதிரி பிளெயின்ஸ் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள போயிட்டா ஃபுல்லா மவுண்டெயின்ஸா தான் இருக்கும். மக்களே, நம்ம நார்த் கேரளாவோட ரூரல் ஏரியாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாத்தீங்களா, எல்லா வீடுகளுமே இப்படிதாங்க இருக்கும். ஃபுல்லா வந்து தென்னந்தோப்பு இருக்கும். தென்னந்தோப்புக்குள்ளதான் வந்து வீடுகளே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒரே கார்டன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மழை பெய்யும் நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல. அதனால செம்ம புதர் மாதிரி ஆயிடும். அப்படிங்கறதுனால அங்கங்க வந்து எரிச்சுட்டு இருந்திருக்காங்க பாருங்க. சோ கிளியரன்ஸ் பண்றதுக்காக. சோ இல்லாட்டி ட்ரெயின் ரூட் ஃபுல்லாவே வந்து ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். நமக்கு விசிபிலிட்டியே இருக்காது. சோ இந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு நம்ம ரயில்வேஸ் வந்து நிறைய ஒர்க் இருக்குங்க. இல்ல நம்ம ரயில்வே ட்ராக்கை வந்து சரி பண்ணணும், சைட்ல இருக்கிற ஏரியாஸ் சரி பண்ணணும், ஸ்டேஷன்ஸ் ஒழுங்கா பார்க்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒர்க்குங்க இந்தியன் ரயில்வேஸ் மேனேஜ் பண்றது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து செகண்ட் மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன் இந்தியால. அந்த அளவுக்கு வந்து மேன் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் டெய்லி ஆப்ரேட் பண்றதுக்கு. சும்மாவா நம்ம கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்தா கிட்டத்தட்ட எவ்வளவு பில்லியன் மக்கள் வந்து பர் டே டிராவல் பண்ணுவாங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற மூளை முடுக்குகள்ல இருந்து எத்தனை மக்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ், பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்னு எத்தனை ட்ரெயின்ஸ்ல டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனை ஆபரேஷன்ஸையும் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் மேனேஜ் பண்ணோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. சோ இப்ப நாம வந்து கண்ணங்காட்ல இருந்து டுவர்ட்ஸ் பையனூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட் ட்ரெயின் எடுத்தோன்னே
மக்களே, நீங்க கேரளால டிராவல் பண்ணும்போது நீர்நிலைகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாங்க. எவ்ரி 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் வாட்டர்ஸோ ரிவர்ஸோ வந்து நம்ம கண்ணில் படும். இங்க பாருங்களேன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனரி. ஒரே ஒரு குட்டி படகு மட்டும் போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. இதெல்லாம் வந்து சதுப்பு நில காடுகள். நீங்க நார்த் கேரளால இருந்து பாத்துட்டீங்கன்னா காசர்கோடு ஏரியால இருந்து திருவனந்தபுரம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பேக் வாட்டர்ஸ் இருக்கும். கோஸ்டல் சைடு நம்ம ட்ரெயின் வேற மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்டல் ஒட்டுனா அப்படியே தான் போகும். நம்ம அரேபியன் சி ஒட்டுனா அப்படியே தான் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ட்ரெயின் ரூட் இது. ஏன்னா ட்ரெயின்ஸுமே வந்து நம்ம திருவனந்தபுரம் கேரளா கேபிட்டல்ல இருந்து இந்தியாவுக்கு பல இடங்களுக்கு போற எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து இந்த ரூட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு மேஜர் டைவர்ஷன் பாத்தீங்கன்னா பாலக்காடு வழியா தமிழ்நாடுக்குள்ள போற ஒரு ட்ரெயின் ரூட் வந்து அதுவும் மேஜர் ரூட்னு வச்சுக்கோங்களா. இன்னும் கொஞ்சம் ஹில் ரூட் எல்லாம் இருக்கு. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேல ஏறி தென்மலை வழியா தென்காசி போற ரூட். பட் அதுல ட்ரெயின்ஸ் வந்து கம்மியா தாங்க இருக்கும். இந்த ட்ராக் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் மேஜர் ட்ரெயின் ரூட் நம்ம கேரளாக்குள்ள வர ட்ரெயின்ஸ்க்கு, அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆகிற ட்ரெயின்ஸ்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரூட்டுங்க. நம்ம கண்ணங்காடுல இருந்து எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டானா பையனூர் ரீச் ஆயாச்சுங்க. பையனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, எல்லா ஸ்டேஷன்ஸ்லயுமே ரஷ் தான். மக்களே, நம்ம பையனூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணோன்னே இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா குன்ஹிமங்கலம் ரிவர் பிரிட்ஜுங்க. சோ இந்த பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து கடல்ல கலக்கிற இடம். முகத்துவாரம் சொல்லுவாங்கல்ல, எஸ்சுவரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல, எனக்கு சரியா தெரியல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி ஏரியாங்க. ரிவர்ஸ் வந்து கரெக்டா அந்த கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு 2-3 பிரான்ச்சா பிரிஞ்சு கடல்ல சேரும். அந்த இடம் ஃபுல்லாவே வந்து சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கும். அதனால எக்கச்சக்கமான வெஜிடேஷன் இருக்கும். அவ்வளவு ரம்யமா இருக்குங்க பாக்குறதுக்கு. கேரளால இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேசஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த பிளேஸ்க்கு நீங்க டிராவல் பண்ணாலும் அங்க இருக்கிற
பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கும். நம்ம கண்ணூர்ல கொஞ்சம் பிளேசஸ் இருக்குங்க, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஐ திங்க் பையம்பலம் பீச், அதுக்கப்புறம் செயின்ட் ஆஞ்சலோஸ் பீச் அண்ட் ஃபோர்ட், அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். நம்ம கண்ணூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கண்ணங்காடுல இருந்தப்போ, கண்ணங்காடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர் மாதிரிங்க. 2-3 முக்கியமான ஆசிரமங்கள் இருக்கு. ஆனந்த் ஆசிரம், அதுக்கப்புறம் நித்யானந்தம் அவர்களோட ஆசிரம், அவரோட குருவனம் அப்படிங்கிற ஒரு ஹில் மேல இருக்கிற ஒரு மெடிடேஷன் ஏரியா. இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம பேக்கல் ஃபோர்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம், பேக்கல் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு, பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நார்த் கேரளால அவ்வளவா டூரிசம் வர மாதிரி தெரியல நம்ம மக்கள், பட் ஆனா நார்த் கேரளாலையும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குங்க, உங்களுக்கு சுத்தி பார்க்கிறதுக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. மக்களே, இப்ப நாம கிராஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பையங்கடி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்க. பையங்கடி ஊர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. செம்ம ரூரல் ஏரியாஸ்குள்ளெல்லாம் வந்துட்டா வேற லெவல் வைபுங்க கேரளால. இங்க பாருங்களா, ஒவ்வொரு ஊரும் கிராஸ் பண்ணணுன்னே பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குங்க. கொக்கா மக்கா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தா பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்கும், பட் எல்லாம் இது ஃபுல்லாவே வந்து ரிவர்ஸ் தாங்க. இத்தனை ரிவர்ஸ் இருக்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டுன அப்படியே இருக்கிறதுனால மலைகளுக்கும் நம்ம பீச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் 20-25 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம ஹில் கேரளாக்கும் கோஸ்டல் கேரளாக்கும் பாத்தீங்கன்னா பிளெயின் ஏரியாங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். பட் பிளெயின் ஏரியாஸ்ல தான் வந்து கேரளா மக்கள் நிறைய வசிக்கிறாங்க, ஹில்ஸ்ல வசிக்கிறத விட. சோ இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டென்ஸா இருந்தாலுமே வந்து அந்த கிரீன் கவர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க கேரளால. சும்மாலாம் வந்து மரங்களை வெட்டவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காலி இடம் வந்து இருந்துச்சுன்னா உடனே வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி விட்டுருவாங்க. விவசாய நிலங்கள் தவிர பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நீர்நிலைகள் அதனாலதான் வந்து சேவ் ஆயிருக்கு. எல்லாமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் தானே. நம்ம ட்ரீஸ் வளர்த்தாதான் வந்து நேச்சர் பாதுகாப்பா இருக்கும். நேச்சர் எல்லாம் வந்து ஒழுங்கா பாதுகாப்பா வச்சிருந்தாதான் வந்து நம்ம நீர்நிலைகள் பாதுகாப்பா இருக்கும். சோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். நம்ம ஒன்ன விட்டுட்டு ஒன்ன பாதுகாக்கணும்னு நினைக்கவே முடியாது. சோ அந்த அளவுக்கு வந்து கேரளா தான் வந்து பெஸ்டா நேச்சரா இன்னுமே வந்து
ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதனாலயே வந்து நீங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, கேரளால டிராவல் பண்ணாலும் சரிங்க, மூல முடுக்குல எங்க நீங்க டிராவல் பண்ணாலுமே வந்து செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து அவ்வளவு சோஷியல் அவேர்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்கூல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு அத என்ன சொல்றாங்க, இம்பைப் பண்ணிடுறாங்க, நம்ம நேச்சுரல் வெல்த்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, நம்ம 16337 ஓகா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்ணபுரம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் போற வழியில் இருக்கிற செகண்ட் ஹால்ட். ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்து பையனூர்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணபுரம்ல தாங்க ஹால்ட். கண்ணபுரம்க்கு அடுத்து நாம கண்ணூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஹால்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிரீன் கவர் டெம்ப்ளேட் வந்து எங்கேயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ணபுரம்ல வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தாங்க ஹால்ட், உடனே எடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஹால்ட் பண்ணல. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணங்காட்ல இருந்து எடுத்தோன்னே பையனூர் தாண்டி பையங்கடி எல்லாம் தாண்டி இப்போ நம்ம கண்ணபுரமும் தாண்டியாச்சு. கண்ணபுரம் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் நம்ம கண்ணூர் ரீச் ஆகிறதுக்கு. இந்த ரூட்டுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னும் 2-3 ரிவர்ஸ் வந்து நாம கிராஸ் பண்ணுவோங்க. எல்லா ஏரியாஸுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ரூரல் கேரளாக்குள்ள டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஹிடன் பிளேசஸ் வந்து
அவ்வளவு இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணா போதும் அல்லது ஒரு லோக்கல் பஸ் எடுத்துட்டு டிராவல் பண்ணுங்க. எந்த டெஸ்டினேஷன் கூட நீங்க பார்க்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணுங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், நீங்க எந்த சைடு நின்னு பார்த்தாலுமே சரி, டோரோட எந்த சைடு நின்னு பார்த்தாலுமே அவ்வளவு நேச்சுரல் சீனரிஸ் இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. தனியா நாம சைட் சீயிங் போகணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்க டிராவல் பண்ணாவே போதும், அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு நேச்சுரல் சீனரி வந்து நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே லைவா பார்க்கணும்னா நீங்க கேரளாக்கு தான் வரணும். அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் ஒவ்வொரு ஊருமே. நான் எப்பவுமே வந்து மெய் மறந்து போறது அதுதான், எப்படி இப்போ ஒரு மொத்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு. பட் இப்படிதாங்க வச்சிருக்காங்க ஊரை. சோ இப்ப வந்து நாம வளப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ரிவர் பிரிட்ஜ் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு ரிவர்ஸ். ஸோ வாட்டர் ரிசோர்சஸ்க்கும் வந்து குறைச்சலே கிடையாது. ஏன்னா ஹில் கேரளாவையும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய வந்து டீ எஸ்டேட்ஸ், காஃபி எஸ்டேட்ஸ் நல்லா இருக்காதுங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா முன்னார், வயநாடு தவிர பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அப்படியே ரிசோர்ட் ஃபாரஸ்ட் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேரளால செம்ம ஸ்ட்ரிக்ட். அவ்வளவு என்ன சொல்றது, கேர்ஃபுல்லா நேச்சுரல் ரிசோர்சஸ பாதுகாப்பாங்க. எந்த வகையிலயும் வந்து டெஸ்ட்ராய் பண்ண அனுமதிக்கவே மாட்டாங்க. பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஃபாரஸ்டுக்குள்ள எக்கச்சக்கமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப மினிமலா தான் இருக்கும். यात्रीगण ध्यान दें, यहाँ गाड़ी संख्या 1, 6, 3, 4 ओखा इंदौर एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 3 पर மக்களே, நம்ம 16337 ஓகா எக்ஸ்பிரஸ் கண்ணூர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல ரீச் ஆயிடுச்சுங்க. கரெக்டா 6 o'clockங்க, 1 hour ஆயிருக்கு எக்ஸாக்ட்லி. இங்க ஒரு 10 minutes ஹால்ட் இருக்கும் போல. எல்லாம் இறங்கி முடிச்சுன்னே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கு ட்ரெயின். ஸோ கரெக்டா 6 மணிங்கிறதுனால நிறைய ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் டிராவலர்ஸுக்கு கிடைக்கும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுங்க, ஓக்கால இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போற ட்ரெயின் இது. நாம கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் வரைக்கும் டிராவல் பண்ணோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல, நீங்களே பார்த்திருப்பீங்க சீனரிஸ் எல்லாம். அங்கங்க வந்து பேக் வாட்டர்ஸ், ரிவர்ஸ்னு
ஒரு மாதிரி செம்ம சூப்பரான ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. இது வேற லெவல். கேரளால எப்போ டிராவல் பண்ணாலுமே பிளெஸ்ஃபுல்லா இருக்குங்க. பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் சரி, செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்க்கு பேரலல் பிளாட்ஃபார்ம்ல டிபார்ட் ஆயிட்டு இருக்கிறது கண்ணூர் யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ்ங்க. பெங்களூர் போற ட்ரெயின் இது. வெல்கம் டு கண்ணூர் மக்களே. நல்ல பெரிய ஸ்டேஷனுங்க. மக்களே நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் இது, ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ். அவுட் சைட் வியூ பாருங்க. கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல நம்ம பிளாக் போஸ்ட் பாருங்க. செம்ம மெஜஸ்டிக்கா வரவேற்குது நம்ம கண்ணூர். ஈவினிங் டைம் செம்ம பிளிஸ்ஃபுல்லா சூப்பர் வெதரோட வேற லெவல்ல இருக்குங்க ஊரு. மக்களே, கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்க. இந்த ஸ்டேஷனும் சீக்கிரம் ரீடெவலப்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய ஸ்டேஷன்ஸையுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்ணூரையும் ரீடெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 16337 ஓகா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ல கண்ணங்காட்ல இருந்து கண்ணூர் வரைக்கும் வந்த இந்த ட்ரெயின் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Kannur railway station, Kerala. See you.